வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம், கிஷ்கிந்தா காண்டம், தானைக்கான் படலம். சுக்ரீவன் வானர சேனைகள் வருவதாக குறிப்பிட்ட நாள் வந்து சேர்ந்தது. முதலில் முகத்தில் 100 மடிப்புகளை கொண்ட சதவழி என்பவன் 10 லட்சம் யானை பலம் கொண்ட 1000 மானைப்படை தலைவர் தன்னை தொடர்ந்து வர 10,000 கோடி வானர சேனையுடன் சுக்ரீவனிடத்தில் வந்து சேர்ந்தான். வருணதேவனின் குமாரனும் தாரையின் தந்தையுமான சுசேடரன் மேருமலையை பெயர்த்தெடுக்கும் வலிமையுடைய 10 லட்சம் கோடி வானர சேனையுடன் வந்தான். தேவகுருவாகிய பிரகஸ்பதியின் புதல்வனும் சுக்ரீவனின் மாமனும் உருமையின் தந்தையுமான தாரன் கடலையும் கலக்கி சேறு காணவல்ல 41,000 கோடி வானர சேனையுடன் வந்தான். அனுமனை பெற்ற கேசரி மேரு மலைகளை ஒத்த தோள்களை உடைய 50 லட்சம் கோடி வானர சேனை தன்னை தொடர்ந்து வர கடல் போன்ற தோற்றத்துடன் வந்தான். பசுவின் கண் போன்ற கண்களை உடையவனும் கோலாலங்கூலம் என்னும் கொண்டை முசுக்கள் என்று சொல்லப்படுகின்ற குரங்கு சாதிக்கு தலைவனுமான கவாச்சன் சினம் கொள்ளுமாயின் சூரியனையும் தனித்தனியே அழிக்க வல்லவனும் அப்படியே பூமியின் மீது கோபம் கொண்டாலும் அதையும் குத்தி குமைக்க வல்லனுமான 4,000 கோடி வானர சேனைகளுடன் வந்தான். ஜாம்பவானுக்கு உடன் பிறந்தவனும் கரடிகளுக்கு தலைவனுமான தூமிரன் 2,000 கோடி மிக்க வலிமையுள்ள கரடிகளின் கூட்டத்தை தன்னுடன் கொண்டு வந்தான். பெரிய மலை போன்ற தோற்றத்தை உடையவனும் கோபத்தினால் தன்னை காண்பவர்களை இடி போலவும் விஷம் போலவும் நடுங்கச் செய்யக்கூடியவனுமான பனசன் பரிசுத்தமும் கொடுங்கோபமும் கொண்ட 12,000 கோடி வானர சேனையுடன் வந்தான். அக்னியின் குமாரனும் நீல நிறமுடையவனுமான நீலன் இடியோசையும் கடலின் ஒளியும் மஞ்சும்படியான பேர ஆரவாரம் கொண்டதும் மிக்க பரபரப்பும் வலிமையும் பெற்று கொடுமையுள்ள யமனை போன்றதுமான 50 கோடி பெரிய வானர சேனையை உடன் கொண்டு வந்தான். பருத்த கைகளும் வலிய மார்பும் தேக வலிமையும் மன உறுதியும் உக்கிரமும் தீப்பொறி பறக்கும் கொடிய கண்களும் மலை போன்ற தோற்றமும் கொண்ட 30 கோடி வானர சேனா சமுத்திரத்தோடு குகை போன்ற முகத்தை உடைய திரிமோகன் வந்தான். யானை போன்ற வடிவுடைய கயன் கடுங்கோபத்தை உடைய சிங்கத்தின் கூட்டமும் மஞ்சும்படியான 30,000 கோடி வானர சேனையுடன் வந்தான். முன்னொரு காலத்தில் பிரம்மன் கொட்டாவி விட்ட போது அவனது வாயில் இருந்து கரடி வடிவமாய் தோன்றியவனும் கரடிகளுக்கு அரசனும் திருமாலின் திரிவிக்ரமாவதார காலத்தில் உலகம் முழுவதும் நிறைந்த அப்பெருமானை 18 முறை வலம் வந்தவனுமான ஜாம்பவான் 1600 கோடி வானர சேனையுடன் வந்தான். பகைவர்க்கு பயங்கரமான முகத்தையுடைய துர்முகன் பிரம்மன் அரக்கருடைய ஆயுளை அழிக்க ஆணையிட்டதனால் வந்தது போன்ற 2 கோடி வானர சேனையுடன் வந்தான். தேவ வைத்தியர்களாய் இரட்டையரான அஸ்வினி தேவர்களின் அமிசத்தால் பிறந்த துமிந்தன் பல கோடி லட்சக்கணக்கான வானர சேனையுடன் வந்தான். அதே தேவர்களின் அம்சமான மைந்தன் அவனும் கஜகோமுகனும் 100 லட்சம் கோடி வானர சேனைகளுடன் வந்தார்கள். 49,000 கோடி வானர சேனைகளுடன் பதுமுகன் வந்தான். இடபன் 9,000 கோடி வானர சேனையுடன் வந்தான். நீண்ட கால்களையுடைய தீர்க்கபாதனும் மிகவும் வணக்கமுடைய வினேதனும் மேகத்துக்குரிய கடவுளான பாஞ்சன்ய தேவதையின் குமாரனுமான சரபம் போன்ற பலமுடைய சரவனும் கருத்த முகமுள்ள கோடிக்கணக்கான வானர சேனைகளுடன் ஒருவர் பின் ஒருவராக வந்தார்கள். பிறந்த உடனே இளஞ்சூரியனை கனிந்த பழம் என்று எண்ணி சிறிதும் அஞ்சாது பிடிக்க பாய்ந்தவனான அனுமன் 25,000 கோடி வானர சேனையுடன் கொண்டு வந்தான். தெய்வ தச்சனான விஸ்வகர்மாவின் மகனாய் அவனது அம்சமாய் பிறந்த நலன் 1,00,000 கோடி வானர சேனையை கொண்டு வந்தான். கும்பன் சங்கன் ஆகிய இருவரும் ராமரின் அம்பரா தூணியில் அம்புகள் அளவற்று நிறைந்திருப்பது போன்ற பெரும் வானர சேனைகளுடன் வந்தார்கள். அவ்வாறு வந்து சேர்ந்த வானர சேனைகள் அமிழ்ந்து மூழ்கினால் 7 மகா சமுத்திரங்களும் நீர்வற்றி வெண்புழுதியாய் போகும். அவைகள் ஒரு பக்கமாக சாய்ந்தால் உலக உருண்டையும் மகா மேரு மலையுடன் உடன் சேர அப்பக்கமாய் சாய்ந்துவிடும். எழுந்து நடக்குமாயின் உலகத்தின் பரந்த பூமியில் ஒரு எல் போடுவதற்கும் இடமில்லாது போய்விடும். கோபம் கொள்ளுமானால் சூரியனும் அக்னியும் கரிந்து போகும்.
அப்படைகளின் கணக்கை எண்ணுவது என்பது 70,000 பிரம்மாக்களாலும் முடியாது. அவைகள் ஒவ்வொரு பிடியளவு உண்ணத் தொடங்கினாலும் எல்லா அண்ட கோலங்களும் அவைகளுக்கு போதாது. நெற்றிக் கண்ணுடைய சிவபெருமானையும் அவைகள் வெல்லும் பலமுடையவை. அந்த வானர சேனைகள் ஒடிக்க நினைத்தால் மகாமேரு மலையும் வேரோடு ஒடிந்துவிடும். இடிக்க விரும்பினால் வானத்தின் மேல் முகட்டையும் இடித்து விடுவிடும். சூரிய குடும்பத்திலேயே கையினால் பிடிக்க விரும்பினால் காற்றையும் யமனையும் பிடித்துவிடும். குடிக்க விரும்பினால் 7 கடல் நீரையும் குடித்துவிடும். சுக்கிரீவனின் தூதுவர்கள் வந்து சொன்னவுடனே இவ்வாறு உலகெங்கும் உள்ள 67 கோடி வானர சேனை தலைவர்கள் தங்கள் படைகளுடன் வந்து சேர்ந்தார்கள். அச்சேனை தலைவர்கள் எல்லோரும் சூரிய குமாரனை வந்து வாழ்த்தி வணங்கி மலர்களை தூவினார்கள். சுக்கிரீவன் உடனே விரைந்து சென்று ராமபிரானை கண்டு வணங்கிவிட்டு, ஐயனே, தங்கள் வானர சேனைகள் உலகெங்கிருந்தும் விரைந்து வந்து சேர்ந்தன, அவைகள் வந்து காண்பீராக என்று வேண்டினார். ராமபிரான் மலையுச்சியின் மீதேறி கிஷ்கிந்தையில் குழுமியுள்ள வானர சேனைகளை கண்டார். அந்த கணத்தில் சீதையை மீட்டு வந்தது போல் அவற்றை கண்டதும் மகிழ்ந்தார். சுக்கிரீவன் திரும்பி அச்சேனைகளிடம் சென்றான். அங்கே சென்றவன் ஸ்ரீராமருக்கு சேனையின் தோற்றத்தை நன்கு தெரிவிப்பதற்காக வடக்கிலிருந்து தெற்காக சிறிது தூரம் சென்று திரும்பும்படி சேனைகளுக்கு கட்டளையிட்டான். பின்பு வானரை படை தலைவர்களுடன் ராமபிரானிடம் வந்தான். சேனை தலைவர்களின் வரலாறுகளை அவருக்கு நன்றாக விளக்கி கூறினான். அப்போது ராமர் தம்பியை நோக்கி, லக்ஷ்மணா, நமது அறிவால் இவ்வானர சேனையின் அளவை ஒருவாறு கண்டோம். அகுதன்றி நம்மால் இவற்றின் அளவை கண்டறிய முடியுமோ? இந்நில உலகத்தில் மனிதர்கள் கடலை பார்த்தோம் என்று சொல்லுவார்கள். ஆனால் கடலின் முடிவெல்லையை நன்றாக பார்த்தவள் யார் இருக்கிறார்கள்? எம்பெருமானின் திருமேனியையும் 10 திசைகளையும் 50 பூதங்களையும் புவியில் உள்ளவர்களின் நுண்ணறிவையும் பேசுகின்ற பேச்சுக்களையும் சமயங்கள் ஒன்றோடு ஒன்று மாறுபடுகின்ற மாறுபாட்டையும் இங்கே திரண்டுள்ள மாசற்ற வானர சேனைகளையும் ஆகிய இவற்றின் முடிவெல்லைகளை யார்தாம் கண்டு சொல்லக்கூடிய திறனுள்ளவர்கள்? யாராலும் இது முடியாது. இந்த பெரும் சேனையை இங்கிருந்து நன்றாக பார்த்து முடித்த பின் நமது காரியத்தை செய்ய எண்ணினால் அதற்குள் பல நாள் கழிந்துவிடும். இனி செய்ய வேண்டியதை பற்றி சிந்திப்பதே அறிவுடைமையாகும். அதுதான் நன்மையை தரும் என்றார். அதற்கு லக்ஷ்மணன், தேவதேவே, இந்த வானர வீரர்கள் உலகத்தில் எந்த தொழிலை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டாலும் அதனை நொடியில் திருத்தமாக செய்து முடிப்பார்கள். இவர்களால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. பிராட்டியாரை தேடி எறிதல் என்பது இவர்களுக்கு சாமர்த்தியத்துக்கு மிக அற்பமான செயலாகும். பாவம் தோற்றது, அறம் வென்றது. பிரம்மன் படைத்த இந்த பெரிய உலகில் உள்ள பிராணிகள் அனைத்தும் இச்சேனையின் அளவை கணக்கிடத் தொடங்கினாலும் அது முடியாது. பிராட்டியாரை இனி தேடுவதற்கு 8 திசைகளிலும் இவ்வானர வீரர்களை அனுப்புவீராக. இதற்கு தாமதம் செய்வதேன் என்று ராமபிரானை நோக்கி சொன்னார். தொடரும் ரசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யவும். தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். அதுவே எனக்கு உற்சாகமூட்டும். நன்றி.